ஹாய்ங்க. ஒரு ஃபங்க்ஷன் விலாக் பார்க்கலாமா? எங்கள் நெய்பர் வீட்டில் உள்ள ஒரு அங்கிளோட பையனுக்கு தாங்க மேரேஜு. அதுக்காக வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். மறுநாள் தான் வந்துட்டு மேரேஜ். நாள் வந்துட்டு ரிசப்ஷன். நம்ம ரிசப்ஷனை போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 பேர் ரெடி ஆகிட்டோம். என்னோடய ஹஸ்பண்டும் கொஞ்சம் சீக்கிரமே தான் வந்துட்டாங்க இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தாங்க ஆகும் மண்டபத்துக்கு போகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் லேட்டாகவே தான் கிளம்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா பாதி பேர்லாம் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பேர்லாம் இருந்துட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு ஒரு வழியாக ரீச் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் பையன் வந்துட்டு டிஜே வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தான், அந்த லைட்டிங் எல்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நாங்களும் போயிட்டு ஸ்டேஜில் போயிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து ஐஸ்கிரீம்லாம் வச்சுருந்தாங்கங்க. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து என் பையன் விளையாடிட்டு இருந்தான். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே அவனை விளையாட விட்டு வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாரணியும் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு தாரணியும் வந்துட்டு நைட் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே பிளானை வந்துட்டு மறுநாள் காலையில் மாற்றிட்டாங்க. நம்ம கூட நைட்டு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோங்க. அவங்களும் வந்திருந்தால் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். இன்னும் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க பக்கத்தில் இருந்தால் நல்லா வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு அரட்டெல்லாம் அடிச்சிட்டு இருப்போம்ல. நாங்கள் வந்துட்டு அப்படி தான் நினச்சிருந்தோம். நானும் தாரணியும் அப்படியே வந்து பிளானே மாறிப்போச்சு. ஓகே, இன்னொரு ஃபங்க்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க விலாக். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.